மனிதன் உருவான காலகட்டம் உறுதியாக தெரியாத போதும் இன்று வரை ஒவ்வொரு நாகரீகம் கடந்து மற்றொன்றுக்குள் நுழையும்போது ஒவ்வொன்றும் மேம்பட்டுத்தான் வருகின்றன. இதில் ஒரு சில மட்டுமே காலங்களை கடந்தும் மனிதனோடு பின்தொடர்கின்றன. மனித இனத்தின் கடந்த கால நிகழ்கால செயல்பாடுகளை புரிந்து கொள்ள பண்பாட்டு மானுடவியலானது அடிப்படையாக இருக்கிறது. அதன்படி மனித சமூகத்தின் கடந்த கால நிகழ்கால போக்குகளை புரிந்து கொள்ள கலைகளும் தற்கால மனிதனுக்கு பெரும் உதவியாக இருக்கின்றன. நான் பாண்டிச்சேரி வில்லியனூரில் செங்குந்தர் ஸ்ட்ரீட் கணுவாப்பேட் என்னுடைய பாலாஜி ஆர்ட் ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்து பேரில் நான் இந்த தொழிலை செஞ்சுட்டு வரேன். கலையின் கடந்த கால பரிணாம வளர்ச்சிகளை நாம் திரும்பி பார்க்கும்போது நமக்கு அதன் ஊடே தெரிய வருவது மனித சமூக மற்றும் தனிமனித சிந்தனையின் பரிணாம வளர்ச்சிகளும் என்றால் அது மிகையாகாது. வேட்டை நாகரீக மனிதனின் கலைகள் விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மாற்றத்தை நோக்கி நகர்ந்தது. அதன் வழி தனிமனித சிந்தனைகள் விவசாய நாகரீகத்தின் அக புற பிரச்சனைகளில் இருந்து தப்பி ஒரு தீர்வை நோக்கி நகர துணை செய்கிறது. விவசாய நாகரீகம் உலக பேரரசுகளின் நாகரீகமாக வளரும்போது கலைகளும் தங்களை அதற்கு ஏற்ப அடுத்த வளர்ச்சிக்கு நகர்த்தி கொண்டு தனிமனித சிந்தனைகளையும் புதிய தீர்வுகளை நோக்கி நகர்த்தியது. அதனது முன்னேற்றம்தான் இன்றைய நவீன காலம் வரை கலைகளின் வளர்ச்சியானது எங்கும் தேங்காத ஒரு நீண்ட பயணத்தை நடத்தி வருகிறது. இன்றைக்கி வில்லியனூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த காகித குழுமமே இன்றைக்கி 100 பேர் 150 பேர் குடும்பங்கள் அளவுக்கு செய்கிறாங்க. அதோட இது அந்நிய செலவாணி என்ன மெயின் என்ன எங்கள் தொழில் இன்றைக்கி நினச்சி நிற்கிறதுக்கு காரணம் புதுமையாக இது மைசூர் மாடலு டிசைனு புது வகையில் ஆண்டாள், மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி எல்லா அம்மனும் செஞ்சிட்ருக்கோம். இதில் இது குறிப்பாக மீனாட்சி அம்மன். இது நம்ம மீனாட்சி தென் சைடுலேயும் நம்ம மக்கள் பார்க்குற மதுரை மீனாட்சியும் சரி இதுவும் சரி இதனுடைய வேலைப்பாடுகள் விவரங்கள்லாம் தனித்தனி. இன்றைக்கி மக்கள் புதுமையாக தான் எதிர்பார்க்குறாங்க. எதை எடுத்தாலும் புதுமையாக வைக்கணும், புதுமையாக இருக்கணும். இது திருவெற்றியூர் வடிவுடைய அம்பாள். இது அம்மன் மெயினாக 9 நாள் நவராத்திரி கொலு வைக்கிறவங்களாம் இன்றைக்கி ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாரும் தான் வைக்கணும், இவங்க தான் வைக்கணும், இவங்க தான் செய்யணுன்ற மாதிரி இருந்தது இந்த கொலு. இன்றைக்கி வசதி இருக்கோ வசதி இல்லையோ என் வீட்டுக்கும் வைக்கணும், என் வீட்லேயும் செய்யணும், என் வீட்டுக்கும் அவங்கள கூப்பிடணும், என் வீட்லேயும் கொலு வைக்கணும். பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, வெளி உலக அனுபவம் தெரியுது. இன்றைக்கி தொலைக்காட்சியெலாம் முன்னேற்றத்தில் இன்றைக்கி ஏமா நம்ம வீட்டில் வைக்கக்கூடாதா, நம்ம வீட்டில் செய்யக்கூடாதுன்ற அளவுக்கு அன்றைக்கி சேர்ந்த மக்கள் தொகையோட இன்றைக்கி உற்பத்தி, ஆட்கள், வியாபாரம் பல மடங்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அதில் எந்த குறைபாடுகளும் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு அதிக பேர் இருக்காங்க, செய்கிறதுக்கு ஆட்கள் கம்மி. இன்றைக்கி வியாபாரம் புதுவை, கர்நாடகா, ஆந்திரா, இந்தியா இது இல்லாத இன்றைக்கி வெளி மாநிலங்கள், வெளி ஸ்டேட்டு, வெளிநாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சிங்கப்பூரில் இந்த தொழிலுக்கெல்லாம் எவ்வளோ மரியாதை இருக்குது, எவ்வளோ வேலைப்பாடு இருக்குது. அமெரிக்காவில் இன்றைக்கி பல நாடுகளையும் அமெரிக்காவில் பல இடத்துலையும் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இதுக்கு என்ன தான் பொம்மை செய்வீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதெல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க, எப்படி செய்கிறீங்கன்ற பலதரப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் மனசில் அடுத்த வருஷத்துக்கு என்ன செய்யணும் உப்பையே திட்டமிட்டு இன்றைக்கி திருவாரூர் தியாகராஜா படத்தில் பார்த்துருப்பாங்க, கோயிலில் பார்த்துருப்பாங்க. இந்த அம்மன் கமலாம்பிகை, அதாவது உங்களுடைய துணைவியார், அதனுடைய நடை, உடை, பாவனை, அந்த அமைப்பு, உட்கார்ந்த நிலை, அழகு, அம்பாள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். அப்பயே அதை நம்ம படத்தில் பார்க்குறத விட அதனுடைய சித்திரத்தை வடிவமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடையோட காட்கள், காலையோட கையோட அந்த பாவாடை, அந்த முந்தானி, இதெல்லாம் விரிவாக அந்த கோயிலில் இருந்தால் கூட எப்படி இருக்குமோ தெரியல. இன்றைக்கி தியாகராஜர் கோயிலில் எவ்வளோ பேர் பார்த்துட்டு இது எவ்வளோ பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இவங்க தியாகராஜர் கோகிலாம்பிகை. அது மாதிரி அம்பாள் ஒன்று இது எடுத்துக்கிட்டிங்கன்னா புஜா பவானி ஒன்று. அதே மாதிரி இது 18ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் 4வது 5ஆம் நூற்றாண்டுலேயே பல காலத்துக்கு முன்னாடியே வடிவமைக்கப்பட்ட மாடல். இந்த ஆபரணம், இந்த இடையெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நகைக்கும் வேலைப்பாடுக்கும் இருக்கிற அம்பாளுக்கும் இதுக்கும் பல மடங்கு வித்தியாசம் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி திருவெற்றியூர் போகிறோம், கோயிலில் பார்க்குறோம், மூலவரை பார்க்குறோம், தரிசிக்கிறோம், புகைப்படத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி நேரில் காணும்போது அம்பாள் இப்படி இருப்பாங்களா,
நம்ம வீடு கிட்டே வந்துட்டாங்க. நான் இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு சப்ளை அனுப்புனேன், தூத்துக்குடின்றவங்களுக்கு அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஐட்டம் அனுப்பியிருந்தேன். ஐயா, நான் இவ்வளோ தலைமுறையில் நான் பார்த்துட்ருக்கேன், நானும் 40 வருஷமாக வியாபாரம் பண்ணேன். உங்கள் புதுவையிலேருந்து வந்த ஐட்டங்களெல்லாம் பார்க்கும்போது இதை மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எல்லா அம்மனும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு வியாபாரம் பண்ணணும் இல்லையோ, என் வீட்டில் வச்சுருந்து இதை உங்களை அனுப்பும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா. நானும் இவ்வளோ ஆண்டு பார்த்தேன் உங்ககிட்ட. இந்த வருஷம் உங்கள் ஆன்லைனில் பார்த்தேன், புகைப்படத்தில் பார்த்தேன், அதிலெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தருவீங்களோ தரமாட்டீங்களோ சின்ன கிடைக்கலான்னு நினச்சேன். வந்து பார்த்தேன், எங்களுக்கு இந்த தொழிலுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து இந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்து இந்த பொம்மையெல்லாம் அனுப்பியிருந்தீங்க. இன்றைக்கி இறக்கி வச்சு பார்க்குறேன், இவ்வளோ அம்மன் இருக்குதா, அவ்வளோ சிலைங்க இருக்குதா, அவ்வளோ கோயில் இருக்குதா என்ற அளவுக்கு அவங்க பார்க்குறாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்புல்லானி ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருப்புல்லானின்றது வந்து 108 திவ்ய தேசத்தில் 93வது திவ்ய தேசம். மகாவிஷ்ணு படுத்த காலத்தில் சயன காலத்தில் இருப்பார். ஒவ்வொன்றும் ஒரு 108 விதத்தில் இருக்கும். ஆதிகால மனித சமூகத்தின் கலை வெளிப்பாடுகளில் ஒன்றாக இன்றைக்கு நமக்கு கிடைப்பவைகள் மனிதன் குகைகளில் தீட்டிய சுவர் ஓவியங்களே. 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய தனிமனித சிந்தனை வளர்ச்சி போக்கை நமக்கு கண்ணாடி போல காட்டுபவைகள் இந்த ஓவியங்கள். கற்கால மனிதன் தன் உணர்வு கிளர்ச்சியை, சிந்தனை முதிர்ச்சியை வெளிப்படுத்த பயன்படுத்திய இசை மற்றும் நடன கலைகளை இன்றைய நிலையில் அப்படியே மீட்டு உருவாக்கம் செய்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. காரணம், ஓவியங்களைப் போன்று அந்த கலைகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்படியே நிலைத்திருக்கும் ஊடகங்களில் நிகழ்த்தப்பட்ட கலைகள் அன்று. அவைகள் குறித்த எத்தகைய எழுத்து வடிவ அல்லது குறியீட்டு வடிவ குறிப்புகளையும் கற்கால மனிதர்கள் நமக்கு விட்டுச் செல்லவில்லை. ஆக கற்கால மனிதனின் கலைகள் என்று எடுத்துக்கொண்டால் அவை ஓவியமும் சிற்பக்கலையும் மட்டுமே. ஆதிகாலத்தில் இருந்து பண்பட்டு மனிதன் அறிவு வளர்ச்சி பெற்ற பின்புதான் கண்டவைகளை பொருளாக மாற்றி அதனை தன்னுடனே வைத்துக்கொள்ள எண்ணினான். அதில் உருவான ஒன்றுதான் பொம்மை. பொம்மை எப்போது உருவானது என்று சரியாக கூற முடியாது. ஏனெனில் இது உலகின் பல கலாச்சாரங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வடிவங்களில் பொழுதுபோக்கிற்காகவும் விளையாட்டாகவும் மற்றும் சமய நோக்கங்களுக்காகவும் முதலில் தோன்றியிருக்கலாம். பழங்கால நாகரிகங்களில் இருந்து பொம்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பண்டைய எகிப்து மற்றும் கிரேக்க நாகரிகங்களில் குழந்தைகள் விளையாடுவதற்கான பொம்மைகள் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய எகிப்திய கல்லறைகளில் எலும்புகள், மரம், களிமண் மற்றும் மண் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பொம்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பண்டைய கிரேக்கம் மற்றும் ரோமில் களிமண் மற்றும் தந்தத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் இருந்தன. பொம்மைகள் விளையாட்டுப் பொருட்களாக, கல்வி பொருட்களாக மற்றும் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பொம்மைகள் சமய நிகழ்வுகளிலும் கலாச்சார கதைகளிலும் தற்போது வரை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதுபோன்ற சமய வழிபாடுகளில் பயன்படுத்தப்படும் பொம்மைகளால் ஏகப்பட்ட மனிதர்களின் தொழில்முறை வாழ்க்கையானது புதைந்துள்ளது. இதை நம்பியே பலர் அக்காலம் முதல் தற்போது வரை வாழ்ந்து வருகின்றனர். இவைகளை வெறும் பொம்மைகள் என எண்ணினாலும் இதன் பின்னணி இலக்கியங்களிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக அகநானூறு, புறநானூறு போன்ற நூல்களிலேயே இவைகளின் பயன்பாடு குறித்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் அவைகள் குறிப்பிட்ட இப்பண்டிகைகளுக்குத்தான் பயன்படுத்தப்படுகின்றன என்பது தெளிவாக விளக்கப்படவில்லை. தற்போது வரை பொம்மைகளானது நேரடியாக நவராத்திரி போன்ற காலகட்டங்களிலும் விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகை நாட்களிலும் பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. அவைகள் களிமண்ணால் செய்யப்பட்ட பொருட்களாகவும் இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பொம்மைகளாகவும் இருக்கலாம். ஆனால் இவைகளை நம்பி மனிதர்கள் பலர் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். இது ஒரு வருஷம் ஃபுல்லாக வச்சு செஞ்ச அந்த ஒரு 10 நாள் தாங்க வியாபாரம். அப்படின்னும் போது எங்கள் தொழில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எவ்வளோ ரூபா கடன் வாங்குவோம், எவ்வளோ ரூபா வட்டி கட்டுவோம், எவ்வளோ ரூபா செய்வோம். இன்றைக்கி எவ்வளோ பேர் இதை நம்பியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் எனக்காக கேட்கல, பின்னாடி வர்ற சமுதாயத்துக்கும் பின்னாடி வர்ற இந்த தொழில் அழியாது இருக்கிறதுக்கும் இந்த தொழில் செய்யலாமா வேணாமான்னு எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு கொடுத்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் போயிட்டு வேலைக்கும் எவ்வளோ பேர் போயிட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ கொடுத்து அரசாங்கம் உதவி பண்ணதுனால இந்த நிலைமைக்கு நிற்கிறோம். மக்கள் தொலைக்காட்சினா மக்கள் தொலைக்காட்சி தான். கரகாட்டத்திலேருந்து இன்றைக்கி கதகளிலிருந்து கலையில் என்னென்ன இருக்கோ ஒரு திறமையும் ஒரு இடத்துலையும் ஒரு கோயில்லையும் ஒரு ஃபங்க்ஷன்லேயும் வீர விளையாட்டு, பொங்கல்,
தீபாவளி திருநாள், தமிழர் திருநாள் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வெட்ட வெளியாக வெளிச்சம் போட்டு இன்றைக்கி வெளி உலகுக்கு மக்களுக்கு முன்னின்று நடத்தி காட்டுறீங்கன்னா உங்கள் டிவி தாங்க. மொழியாகட்டும், சொல்லாகட்டும், செயலாகட்டும், சொல்கிற விதமாகட்டும், நடக்கிற விதமாகட்டும், எதிர்காலமாகட்டும், சொல்லாகட்டும், முன் உதாரணமாக நீங்கள் வந்து இருந்து நடத்துகிறீங்க. அதில் வந்து இன்றைக்கி உங்கள் டிவின்றதை விட மக்கள் டிவி, எங்கள் டிவி ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது. வளரும் போதே கல்வி கற்றுக்கொள், கலை ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுன்ற மாதிரி இது கலை வந்து தெரிஞ்சுக்கிறதுனால எல்லாருக்குமே நல்லது. பள்ளியிலையும் சரி இலவசமாக நாங்கள் கிளாஸ் எடுக்குவோம், சொல்லிக் கொடுக்குவோம், சொல்லவும். இதனுடைய பேப்பர் மிஷின், இது காகித குழுப்பம், இதெல்லாம் வந்து ஃபயர் பண்ண வேண்டிய வேலை இல்லை. அப்படியே நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம், அப்படியே வைக்கலாம். கண்காட்சி, விஞ்ஞான கண்காட்சி ஆகட்டும், இன்றைக்கி ஒரு கிஃப்ட் கொடுக்குற பொருள் நீங்களே செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த தொழிலில் செய்யலாம். இது நல்ல வருமானம், நல்ல வியாபாரம். வீட்டில் இருந்தபடியே இந்த தொழிலை செய்யலாம். இன்றைக்கி கற்றுக்கிறதுக்கு இதுக்கு வயது வரம்பு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. முன்னேற்றமும் வாழ்க்கை நெறியும் முன்னுக்கு வரணுன்ற ஒரு நெறி, கற்றுக்கணுன்ற ஒரு துணிச்சல், அது வந்து எனக்கு கண்டிப்பாக யார் வேணாலும் செய்யலாங்க. அகநானூரில் நவராத்திரி திருவிழா பற்றிய குறிப்புகள் நேரடியாக இல்லை. ஆனால் அகநானூரில் குறிப்பிடப்பட்டுள்ள பெண் தெய்வ வழிபாட்டு முறைகள், சக்தி வழிபாட்டு மரபுகள் மற்றும் விழாக்கள் ஆகியவை நவராத்திரியின் பின்னணியில் இருந்திருக்கலாம். அக்காலத்தில் சக்தி வழிபாட்டில் முதன்மையானதாக இருந்த துர்க்கை போன்ற பெண் தெய்வங்களை வழிபடும் வழக்கமும் வீரத்திற்கும் வலிமைக்கும் வணங்கும் முறைகளும் இருந்தன. இவை இன்றைய நவராத்திரியின் அடிப்படை கூறுகளாக கருதப்படுகின்றன. பொதுவாக நவராத்திரிக்காக பயன்படுத்தப்படும் பொம்மைகள் என்பது பெரும்பாலும் மண், மரம் அல்லது களிமண் கொண்டு உருவாக்கப்படுகின்றன. இவை கைவினை பாணியில் முக்கியமாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தயாரிக்கப்படுகின்றன. நவராத்திரி பொம்மைகள் உருவாக்கும் முறைகள் என்பது முதலில் நல்ல தரமான களிமண்ணை தேர்ந்தெடுக்கப்படுவதில் உள்ளது. பிறகு அதில் நீர் சேர்த்து நன்கு நுரை வரும் அளவுக்கு பிசையப்படுகிறது. அதன்பின் பொம்மைகள் பாரம்பரிய முறைப்படி அச்சில் வைக்கப்படுகின்றன. இந்த அச்சுகள் மரம் அல்லது உலோகத்தில் செய்யப்பட்டிருக்கும். அச்சில் மண்ணை நிரப்பி சில மணி நேரம் காயவிடப்படுகிறது. பின்பு வெளியே எடுத்து பயன்படுத்தப்படுகிறது. சில நேரங்களில் அச்சு இல்லாமல் கைவினையிலேயே கலைஞர்கள் உருவாக்குவர். முகம், உடல் அமைப்பு, ஆடைகள் போன்றவை சிறப்பாக கையால் வடிவமைக்கப்படும். உருவாக்கப்பட்ட பொம்மைகள் நன்கு காற்றில் உலர்த்தப்படுகின்றன. சில நேரங்களில் வெயிலில் 2-3 நாட்கள் வரை வைத்திருக்கலாம். சில பொம்மைகள் சுடப்பட்டு கடினமாக்கப்படுகின்றன. இது நீண்ட நாள் நீடிக்க உதவுகிறது. இதனைத் தொடர்ந்து பொம்மைகளுக்கு வண்ணம் தீட்டும் பணியும் தொடர்கிறது. வெள்ளை அடிப்படை வண்ணமாக தீட்டப்படும். பிறகு மற்ற வண்ணங்களை கொண்டு கைவினையாக ஒவ்வொன்றும் அழகாக வண்ணமயமாக்கப்படும். தேவையான இடங்களில் நகை, துணி, காகித ஆடை போன்றவை ஒட்டப்படலாம். பொம்மைகளில் உள்ள பிரபலமான வடிவங்கள் என பார்த்தால் அது புராண கதாபாத்திரங்களாகத்தான் இருக்கும். சமீப காலத்தில்தான் மழலைகளுக்கு சொல்லப்படும் கதைகளெல்லாம் பொம்மைகளாக வடிக்கப்படுகின்றன. இது போன்ற கலாச்சார முறைகளானது மனிதனிடையே பரவுவது இது தற்காலத்தில் தோன்றியவைகள் அல்ல. ஆதி காலத்தில் வெளிச்சத்தை இறைவனாக பாவித்து மனிதனானவன் வணங்கியிருக்கிறான், விலங்குகளை வணங்கியிருக்கிறான். இவைகள்தான் நாளடைவில் தெய்வங்களாக உருமாறி இன்று ஒரு குறிப்பிட்ட நாளில் அவைகள் பொம்மைகளாக இடம் பிடித்து அப்பண்டிகை காலங்களை நிரப்புகின்றன. இன்னும் சொல்லப்போனால் 14ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் விஜயநகர பேரரசு காலூன்றியதிலிருந்தே நவராத்திரி கொலு கொண்டாடப்பட்டு வருவதாக நம்பப்படுகிறது. மேலும் இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை அரச குடும்பங்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்துள்ளது. அப்போது முதலே பொம்மைகள் வளர்ச்சி பெற்று வந்து மனிதனுடைய ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டன எனலாம். நவராத்திரியில் அலங்காரம் செய்வதற்கென்றே சில வழிமுறைகள் உள்ளன. அதனை முன்னிறுத்துத்தான் இன்று வரை பொம்மைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. நவராத்திரி நாட்களில் அம்பிகையை வெவ்வேறு வடிவங்களில் அலங்கரித்து வழிபடுவர். அம்பிகையை முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமியின் அம்சமாகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் முப்பெரும் சக்தியரை வழிபடுவார்கள். நவராத்திரியின் முதல் நாள் தேவியான மகேஸ்வரி பாலா மதுகைடபர் அழிவுக்கு காரணமானாள். 2ஆம் நாள் வழிபடப்படும் கௌமாரி குமாரியாக போற்றப்படுகிறாள். அவளே ராஜராஜேஸ்வரியாகவும் ஆராதிக்கப்படுகிறாள். 3ஆவது நாளுக்கு உரியவராக
கன்யா கல்யாணி என்று அழைக்கப்படுகிறாள். 4ஆம் நாளில் அருள்பவள் மகாலட்சுமி. இவள் ரோகிணி என்று அழைக்கப்படுகிறாள். 5ஆம் நாள் வைஷ்ணவியாகவும் மோகினியாகவும் அலங்கரிப்பர். 6வது நாளுக்குரிய தேவி வடிவம் இந்திராணி. அன்று சர்பராஜ ஆசனத்தில் தேவி அமர்ந்திருக்கும் கோலத்தில் பூஜை செய்வது வழக்கம். 7ஆம் நாள் தேவி மகா சரஸ்வதி சுமங்கலி என அழைக்கப்படுகிறாள். 8வது நாள் தேவியானவள் நரசிம்மி வடிவின் சினம் தணிந்த கோலம் இது. அன்று அன்னை அன்பே உருவாக அருள் பாலிக்கிறாள். 9ஆம் நாள் அம்பிகை சாமுண்டி மாதா அம்பு அங்குசம் தரித்த லலிதா பரமேஸ்வரியாக அன்னையை வழிபடுவது வழக்கம். 10ஆம் நாள் அசுரர்களை அழித்து அம்பிகை பெற்ற வெற்றியை குறிக்கும் விஜயதசமி. அன்று அன்னை வெற்றி திருமகளாக அலங்கரிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறாள். இந்த வடிவங்களில் தேவியை தரிசித்து வழிபடுவதால் நவநிதிகளும் பெற்று நீடூடி வாழ்வர் என்பது ஐதீகம். ஐக்கிரவர் லக்ஷ்மியோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் இது கல்வி வரத்தோடு இருக்கிறது. அதோட இது வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப கல்வி வரும். பாடசாலை, கல்லூரி, காலேஜ் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்கன்னா இது வந்து ஐகிரிவருக்கு அவ்வளோ மகத்துவம். ஐகிரிவர் லக்ஷ்மி. அதே மாதிரி நரசிம்மர், அதில் நரசிம்மர், அதிலே வராகி இவங்க வந்து விதவிதமான அளவில் பெருமாள் வந்து வடிவமைச்சிருக்கார். இவ்வளோ வடிவமைப்பு இருக்கா, இவ்வளோ சாமி இருக்கான்றதை நம்ம வெளிநாட்டில் ஊர்லெலாம் கேட்கும்போது 108 திவ்ய தேசத்துலேயும் இன்னும் செய்ய வேண்டியது எங்கள் லைஃபே பத்தாது. அந்த அளவுக்கு மாடல், மோல்டு, டிசைன், வெரைட்டிஸ், லாட் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. கண்கொள்ளவா நம்ம கணக்கே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. நாமகிரி தாயார்னு சொல்லிட்டு நாமக்கல்ல இருக்குங்க. இது வந்து குகை சிற்பம், குடை சிற்பம். இதனுடைய அம்சம் வந்து வேறு எங்கேயுமே யாருமே இன்னது வரைக்கும் செய்யலை. நம்ம தான் முதல்ல ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சோம். இதில் பெருசு, சின்னது, மீடியம்லாம் பண்ணோம். இன்றைக்கி இது வந்த பிறகு இது இல்லாத ஊரே இல்லை, இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு நாமக்கல் நரசிம்மர், நாமகிரி தாயார் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். புதுவை வில்லியனூரில் மிக புகழ்பெற்ற கை வேலைப்பாடில், கைவினைஞர்களில் நம்ம மத்திய அரசு மூலயமா தேசிய விருது பெற்றிருக்கோம். மாநில அரசு மூலயமா மாநில விருது பெற்றிருக்கோம். வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்கோம். இந்த மோல்டு செய்ய எவ்வளோ நாளாக இருக்கும். இதை எப்படி, எங்கே இருந்தது, எப்படி எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, இதனுடைய மூல அமைப்பு என்ன, இதெல்லாம் வந்து நேராக கோயிலில் ஒரு தடவை போய் பார்த்துட்டு இதனுடைய இதனுடைய அளவுன்னு ஒன்று இருக்குது. அங்கப்படி இதனுடைய கலசம், உயரம், வட்டம், விட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு தமிழக அரசு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுடைய திருக்கோயில் இது நம்ம இப்போ வந்து ஃபேமஸ் ஆன பிறகு அரசு துறையிலேயாகட்டும், அலுவலகங்களுக்காகட்டும், கோயிலுக்காகட்டும் எல்லா இடத்துலையும் இது இல்லாத இடமே இல்லைங்க. ஆனால் உற்பத்தி பண்ணால் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். பண்ண முடியல, செய்ய முடியல, கொடுக்கறது அந்த அளவுக்கு எல்லாருமே விரும்புகிறாங்க. இன்றைக்கி இந்த ஆலயம் வந்து அவ்வளோ சிறப்பு பெற்றது. இது ராமர் பட்டாபிஷேக ராமராக இருக்கும்போது வில்லு, மேலே ஒரு கொடை, இது அழகாக அலங்காரம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணிக்கின்னு தர்பாரில் உட்காந்த மாதிரி தர்பார் ராமர். இது புதுமையான நம்மளுடைய வடிவமைப்பு தான். இன்றைக்கி இதே மாதிரி ஆஞ்சநேயரும் தர்பாரில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். தன்வந்திரி பகவான் இது வீட்டுகளுக்கு வச்ச உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்றது ஒரு ஐதீகம். கோயிலில் போய் இவரை கும்பிட்டு வந்தால் நமக்கு உடம்பு வந்து நேர்த்தியாக இருக்குன்றது ஒரு ஐதீகம். இவரை வந்து அந்த கலசம், அந்த மருத்துவம், இதுக்காகவே ஒரு தனிப்பட்ட ஒரு கடவுள். நம்ம புனித தலமான நம்ம தமிழ் மக்களில், தமிழ் இனத்தில், தமிழ் மொழியில் இன்றைக்கி நம்ம கடவுளுடைய இதில் இல்லாத ஐதீகமே இல்லை. ஒன்று நம்ம சும்மா சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே. கடவுளுடைய ஐதீகம் அந்த நாள்லேயே குறிப்பிட்டு இவர் மருத்துவர்ப்பா, இவர்கிட்ட வேண்டினா உடம்பு நல்லா ஆகிடும், உனக்கு கல்யாணமே ஆகலப்பா, நீ இது மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் உனக்கு கல்யாணம் ஆகும், திருவிடை மருந்தூர், இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தியாகராஜர், இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உனக்கு அறிவு குறிப்பியாக இருக்கும், நரசிம்மர் இவர் வச்சு கும்பிட்டிங்கன்னா கோபம் தாபம் எல்லாம் தனியும், இவர் ஹைகிரிவர் இவர் வச்சிங்கன்னா நல்லா படிப்பீங்க, இவர் பஞ்சமுக கணபதி, விநாயகரை எவ்வளோ பார்த்துருப்போம். நாங்கள் செய்யும்போது ரொம்ப சிரமப்பட்டு இதை செஞ்சோம், கலர் பண்ணோம். இன்றைக்கி ரெண்டுமே ஒரே குடும்பத்தில் உள்ளவங்களே எடுத்துக்கிறாங்க. இது செய்யறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டோம். என்னடா இது இவ்வளோ கலர் பண்ணுறோமே, வாங்குவாங்களா செய்வாங்களான்னு நினச்சோம். இன்றைக்கி நம்ம சென்னையில் ஒரு பெரிய குடும்பம், அவங்க ரெண்டுமே ஒரே ஆளே எடுத்துக்கிறாங்க. நம்ம கைவண்ணம் கலையினால் செஞ்சோம்.
இது எல்லார் வீட்லேயும் இல்லாத ராமரே இல்லை, அயோத்தி ராமரே. இன்றைக்கி தத்ரூபமாக இன்றைக்கி எல்லாருமே லைக் பண்ணி வாங்குறாங்க. அதோ பிரித்யங்கா தேவி, மனநலம், மனகுணம், தீமை எல்லாம் வச்சது, எடுக்கிறது, வைக்காதது, போனது, கெட்ட நேரம், நல்ல நேரம் எல்லாத்தையும் போக்குறதுக்கு இன்றைக்கி பிரித்யங்கா தேவி. மாந்திரிகம் எதுவுமே இருக்காதுங்க. இந்த கோயில் சாமியை கும்பிட்ட இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்க வீட்டில் கொலுவுலையும் வைக்கிறாங்க. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி குரு பகவான், இவரை வழிபட்டால் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடும், நல்லாயிருக்கும். குரு பகவானுக்கு வந்து ரொம்ப ஐதீகம். இவர் கூட வந்து ஒரு 4 ரிஷி இருப்பாங்க, 4 பேருக்கு பாடம் எடுக்கிறாரு, முகிலவன் இருக்காருன்றதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கோயிலையும் வடதிசையில் போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இல்லாத கோயிலே இருக்காது. இவருக்கு வந்து அவ்வளோ சிறப்புங்க. குரு இவரை நினைச்சாலுமே உங்களுக்கு பாடம், கல்வி, கருணை எல்லாமே வந்துடும். இதில் மறக்கவே முடியாது தட்சிணாமூர்த்தி இவர். இத்தனையும் இன்று நாம் வழிபடும் தெய்வ வடிவங்களை உருவாக்கி தருபவர்கள் சிற்பக் கலைஞர்கள் எனவும் அழைக்கலாம், அல்லது பொம்மை கலைஞர் எனவும், அல்லது பொம்மை வடிவமைப்பாளர்கள் எனவும் அழைக்கலாம். பண்டைய காலங்களில் ஆண்டுக்கு 2 முறை நவராத்திரி கொண்டாடி வந்தனர். இதனை தேவி புராணம் கூறுகிறது. சித்திரையில் வரும் நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரி என்றும், புரட்டாசியில் வரும் நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரி என்றும் பெயர். இவ்விரு காலங்களும் யமனுடைய கோரை பற்களுக்கு சமமாகும். கோடை, குளிர் என பருவகாலம் மாறும்போது நோய் நொடிகள் பரவும். இந்த ஆபத்திலிருந்து மக்களை காக்கும்படி தேவியை பூஜிக்க வேண்டும் என்பதால் இவ்விழா நடத்தினர். ஆனால் கோடையில் நடந்த சித்திரை நவராத்திரி காலப்போக்கில் மறைந்துவிட்டது. புரட்டாசி சாரதா நவராத்திரியே இப்போது வழக்கத்தில் உள்ளது. நவராத்திரி பூஜையை தெய்வங்களும் தேவர்களும் கூட செய்து பலன் பெற்றுள்ளனர். நாரதர் அறிவுரைப்படி ராமர் கடைப்பிடித்து ராவணனை அழித்து சீதையை மீட்டு வந்தார். பஞ்சபாண்டவர்கள் பாரத போரில் வென்றதும் இந்த பூஜை செய்ததால்தான். தீய சக்தி மேலோங்கும் போது காத்திட வேண்டினால் அம்பாள் சண்டிகையாக 9 கோடி வடிவங்கள் எடுத்து தீமையை அழித்து நன்மை செய்வாள் என தேவி மகாத்மியம் கூறுகிறது. நவராத்திரியில் 9 நாட்களும் பூஜை, விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். இயலாதவர்கள் அஷ்டமி நாளில் மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்யலாம். இன்றைக்கி கலையில் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து 45 கலை இருக்குது. இவங்கவுங்க இது செய்கிறாங்க. இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துக்கு போனால் பார்க்கலாம். இவங்களுடைய முகவரி இங்கே இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய இன்றைக்கி கட்டப்படுறாங்க, செய்கிறாங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸில், டிசிஹெச்சில் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா பொருளும் அங்கே வச்சுட்டாங்கன்னா போமா கொழு காலமெல்லாம் பார்த்துக்கலாம், போனால் போய் பார்த்துக்கலாம். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஆனால் இப்படி இருக்குது, காலனிலாம் இப்படி இருக்குது, ஆடை அலங்காரம்லாம் இப்படி இருக்குது, உடை அலங்காரம்லாம் இப்படி பண்ணிக்கலாம். சோழர் காலத்தில் இருக்குது, பாண்டவர் காலத்தில் இருக்குதுன்னு மியூசியத்தில் இருக்குது. ஆனால் இப்போ செய்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. அந்த காலத்தில் செஞ்சது இப்போ போய் பார்க்குறோம். ஹைதராபாத் மியூசியத்தில் பார்க்குறோம், சென்னை மியூசியத்தில் பார்க்குறோம், பெங்களூர் மியூசியத்தில் பார்க்குறோம். ஆனால் இப்போ செய்கிற கலையை இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா இதெல்லாம் இருக்காது. இந்த வேலைப்பாடு கிடைக்காது. இப்போ நான் செஞ்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது இப்போ இல்லை. இப்போ செய்கிறது நாளைக்கு செய்வோமான்னு தெரியல. இப்போ இருக்கிற உடல் நலத்திலையோ இல்லை பின்னாடி நமக்கு இருக்கிற இதோ நம்ம வெறித்தனமாக ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம். இந்த ஒரு மோல்டு கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக அவங்க அந்த ஒரு மோல்டு செய்கிறதுக்கு இதனுடைய பாகம், இதனுடைய அமைப்பு கல்வெட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. இது எல்லோரும் வாங்கி போய் வீட்டில் வைக்க முடியாது. இன்றைக்கி எல்லார் வீட்டுக்கும் போகிற மாதிரி நம்ம தொழில் கொண்டு வந்துருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து முழு இதுக்கெல்லாம் கண்காட்சி வைக்கிறது, வெளியில் இதுக்குன்னு டிஸ்பிளே வைக்கிறது, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எங்கள் தொழில் இருக்குன்ற மாதிரி காட்டுறது, வைக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலும் இந்த தொழிலுக்கு ஊக்குவிக்கணும். எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு வழிவகை செய்யணும். அதுக்கு வந்து அரசு முழு உதவி செய்யணும்னு அவசியம் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி. இது போன்றதொரு தருணங்கள் தான் பலரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. இவைகள் சமய முன்னெடுப்புகளை தொடர்வதற்கு வழி செய்கிறது என்றால், மறுபுறம் இதற்கு பின்னால் அமைந்திருக்கும் உழைப்பையும் அதனை சார்ந்த தொழில்களையும் மனிதனானவன் என்றும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.